ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது கொள்ளு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் கொள்ளு கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தும்போது அதோட எஃபெக்டிவ்னஸ் இன்னமும் அதிகரிக்கும். இதை வாரம் 2 முறை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே பனி போல கரைஞ்சிரும். இப்போ அந்த ட்ரிங்க் இல்லாட்டினா கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கொள்ளுல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. இது வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கா இருக்கட்டும், டைஜஷனுக்கா இருக்கட்டும், பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுக்கும். மிதமான சூட்லேயே கொள்ளை நல்லா வறுத்து எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்திருக்கோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுக்கணும். மிதமான சூட்லேயே துவரம்பருப்பையும் நல்லா வறுத்து எடுக்கணும். துவரம்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். துவரம்பருப்பு நல்லா வறுப்பட்ட உடனே அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 1/4 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். கொள்ளோட குருமிளகும் ஜீரகமும் சேரும்போது நல்ல அற்புதம் பண்ணும். உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள், ரொம்ப நாளடைவாக தேங்கி நிற்கிற கொழுப்பு எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் வறுத்தெடுத்து அதே பிளேட்டில் போட்டுட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே சின்ன சின்ன கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு மிதமான சூட்லேயே இது ரெண்டுமே கொஞ்சமாக வறுபட்டு எடுத்த உடனே 7 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை மட்டும் நான் மீதி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு நார்மல் சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுக்கணும். வெறுமனையாக கொள்ளு, துவரம்பருப்பு, குருமிளகு, ஜீரகம் சேர்த்து குடிக்கும்போது கொஞ்சம் வயிறு எரிச்சலாக இருக்கிறது போல் இருக்கும். இதுவும் சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதங்கிருச்சு வெங்காயமும் தக்காளியும். அதுக்குள்ளே கொள்ளு, துவரம்பருப்பு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணியே சேர்த்தாம நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதில் வறுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதையும் சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப குறைவாக மட்டும் தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க வேண்டாம். நான் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இந்த பதத்தில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே பேனில் 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இது ரெண்டுமே நல்லா புரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருந்த கொள்ளு, துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தி அதையுமே பேனில் ஊற்றிடலாம். இதில் மீதி வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே மேலே தூவி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஒரு ஃப்ளேவருக்காக தான், தேவையான அளவுக்கு உப்பு. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடணும். இதை கஞ்சி போல் செஞ்சு குடிக்க போகிறோம். ஆரம்பத்தில் நல்லா கலந்துட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்தணும். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். இப்போது பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் நல்லா கொதிக்க விடணும். உப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக குருமிளகு தூள் சேர்த்திக்கோங்க. கஞ்சை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. இதை ஸ்பூனை வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு ஒரு முறை கலந்துட்டாவே போதும். ரொம்ப ஒரு ஹெல்தியான எஃபெக்டிவான கொள்ளு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கொள்ளு சூப்பாக இருக்கும். நம்ம சேனலில் கொள்ளு கஞ்சி நிறைய விதத்தில் போட்டிருக்கோம். அதை விட இது குருமிளகு, ஜீரகம்லாம் சேர்த்ததுனால நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்.
வாரம் 2 முறை குடிச்சு பாருங்க. நல்ல டேஸ்டியாவும் இருக்கும்.